வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூனியன் பட்ஜெட், அதாவது மத்திய நிதிநிலை அறிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 2024-25வது நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட். ஓகேவா? ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க, அது வேற. இதுதான் ஒரு முழு பட்ஜெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தொடர்ந்து 7வது முறை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதித்துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் நிர்மலா சீதாராமன். இப்போ பார்த்தீங்கன்னா 2019வது ஆண்டு இவங்க முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அடுத்தது 2020ல் தாக்கல் பண்ணாங்க, 2021ல் தாக்கல் பண்ணாங்க, 2022ல் தாக்கல் பண்ணாங்க, 2023வது ஆண்டில் தாக்கல் பண்ணாங்க. அடுத்தது இந்த ஆண்டில் 2024வது ஆண்டில் இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2024-25 நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மொத்தமாக 7 முறை தாக்கல் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அதிக முறை தாக்கல் பண்ண, அதாவது தொடர்ந்து அதிக முறை பட்ஜெட் தாக்கல் பண்ண நிதித்துறை அமைச்சராக இப்போ இவங்க வந்து சாதனை படைத்திருக்காங்க. அடுத்தது, மத்திய பட்ஜெட் 2024-25 படி அரசு எங்கிருந்து அதிக வருமானம் பெறுகிறது? இதற்கான ஆன்சர் கடன் பணம். நம்ம இந்தியாவுக்கு வர மொத்த காசையும் ₹1 அப்படின்னு நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரொம்ப அதிகமான காசு கடன் தொகையிலேருந்து தான் வருது. 27% காசு வந்து கடன் தொகை மூலமாக தான் வருது. நம்ம வந்து உலக வங்கிக்கிட்டேருந்து கடன் வாங்குகிறோம், இன்னும் பெரிய பெரிய அமைப்புகள்கிட்டேருந்தெல்லாம் கடன் வாங்குகிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ரொம்ப அதிகமான காசு வந்து வருமான வரி மூலமாக தான் வருது. அதுக்கு அடுத்தது ரொம்ப அதிகமான காசு ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரிகள் மூலமாக வருது. அதுக்கு அடுத்து ரொம்ப அதிகமான காசு நிறுவன வரி, இதன் மூலமாக வருது. இதெல்லாமே நமக்கு வந்து வரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி படித்து வச்சுங்க. அடுத்து ரொம்ப அதிகமான காசு வரிசாரா வருவாயிலேருந்து வருது. அடுத்தது ரொம்ப அதிகமான காசு கலால் வரியிலிருந்து வருது. அதுக்கு அடுத்தது சுங்க வரியிலேருந்து வருது. அடுத்தது கடன் சாரா மூலதன வரவுலேருந்து வருது. அதே நேரம் நம்ம வந்து இந்தியாவில் மொத்தமாக செலவிடுற காசை ₹1 அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அதில் எவ்வளவு வந்து செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான காசு எங்கே செலவாகுது அப்படின்னா மாநிலங்களுக்கான வரி பகிர்வில் தான் ஆகுது. அதுக்கு அடுத்தது ரொம்ப அதிகமான காசு எங்கே ஆகுது அப்படின்னா வட்டி செலுத்தைகளை தான் ஆகுது. அடுத்து ரொம்ப அதிகமான காசு எங்கே ஆகுது அப்படின்னா மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு தான் ஆகுது. அதுக்கு அடுத்தது ரொம்ப அதிகமான காசு எங்கே ஆகுது அப்படின்னா நிதி ஆணையம் மற்றும் பிற நிதி ஒதுக்கீட்டில் ஆகுது. அதே அளவில் இதர செலவினத்திற்கும் ஆகுது. அதுக்கு அடுத்தது ரொம்ப அதிகமான காசு எங்கே போகுது அப்படின்னா பாதுகாப்புத்துறைக்கும் மத்திய அரசுடைய நிதி உதவி பெற திட்டங்களுக்கும் ஆகுது. மத்திய அரசுடைய திட்டங்கள் வேறு, மத்திய அரசுடைய நிதி உதவி பெற திட்டங்கள் வேறு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மானியங்களுக்கு போகுது. அதுக்கு அடுத்தது வந்து ஓய்வூதியத்திற்கு போகுது. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஏறு வரிசையிலேயே இறங்கு வரிசையிலையும் படித்து வச்சிங்க. அதாவது கம்மியிலேருந்து அதிகம், அதிகத்துலேருந்து கம்மி, அந்த ஆர்டர்லையுமே படித்து வச்சிங்க. அடுத்தது, புதிய வரி விதிப்பு முறையின்படி ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கும் வரை வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை. இதற்கான ஆன்சர் 3 லட்சம். இப்போது இதுதான் புதிய வருமான வரி முறை. இதில் ₹3 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு எந்த ஒரு வரியும் செலுத்த வேண்டிய தேவை கிடையாது. அதே நேரம் உங்கள் ஆண்டு வருமானம் 3 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா 5% வரி வந்து செலுத்தணும். அடுத்தது 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா 10% வரி வந்து செலுத்தணும். 10 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா 15% வரி செலுத்தணும். 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா 20% வரை செலுத்தணும். அதுக்கு அடுத்தது 15 லட்சத்திற்கு மேலே நீங்கள் ஒரு ஆண்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் 30% வரி வந்து செலுத்தணும். ஓகே, அடுத்தது, இது முக்கியமான கொஸ்டின். நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பட்ஜெட்டில் எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ₹11.1 லட்சம் கோடி. இங்கிலீஷில் இதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக வந்து கேபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் உள்கட்டமைப்பு வசதி இருக்குல்ல, அதாவது ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்காக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ₹11.1 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது நம்ம இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.4%. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களுடைய உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக ₹1.5 லட்சம் கோடி வந்து வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் அப்படின்னு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. இது 50 ஆண்டுகளுக்கானது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கல்வி கட்டணம் ரொம்ப குறைவு, ₹5000 மட்டும்தான். நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி ஹாலுமே இருக்குது. அண்ணா நகரில் தான் இருக்குது. நீங்கள் அண்ணா நகரில் இருக்கிறீங்க சென்னையில்
அல்லது அண்ணா நகரில் சென்னை சுற்றி பகுதிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது சென்னை சுற்றி அண்ணா நகரை சுற்றி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. இதில் வந்து ஏசி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, அதுக்கப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது 2024-25 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை எவ்வளவு சதவீதமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்சர் 4.9%. இதுவும் முக்கியமானது தான். இப்போ நிதி பற்றாக்குறை இதை நம்ம இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் உங்கள் செலவு வந்து 102 ரூபாவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 ரூபாய் வந்து பற்றாக்குறை தானே. அதே மாதிரி தான் இதுவும். நம்ம இந்தியாவில் அரசு எவ்வளோ ரூபாய் வருமானம் வருது, அதுக்கும் அரசு எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறாங்க, அதுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம் தான் இந்த நிதி பற்றாக்குறை. ஓகே இல்லை பாருங்கள், நம்ம இந்தியாவில் 2024-25 நிதியாண்டுடைய முடிவில் மொத்த வருவாய் 32.07 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. அதுவே நிகர வரி வருவாய், நமக்கு வரியிலேருந்து மட்டும் எவ்வளோ வருவாய் வரும் அப்படின்னு கணிக்கிறாங்கன்னா 25.83 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. அதுவே இந்த நிதியாண்டுடைய முடிவில் நம்ம இந்தியாவுடைய மொத்த செலவினம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ரூபாய் 48.21 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அதுவே 2024-25 நிதியாண்டுடைய நிதி பற்றாக்குறை 4.9% இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் வெறும் கணிப்பு மட்டும்தான். இவங்க கணிக்கிறாங்க அப்படின்னாலுமே நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, இப்போது அடுத்த நிதியாண்டு, அதாவது 2025-26 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய நிதி பற்றாக்குறையை 4.5% குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசு இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களுக்கு சுங்க வரி மத்திய பட்ஜெட்டில் எவ்வளவு சதவீதமாக குறைக்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் 6%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில பொருட்களுக்கு வரியை குறைச்சிருக்காங்க, அதனால அந்தந்த பொருட்களுடைய விலை வந்து கம்மியாகும். இப்போ பாருங்கள், மொபைல், அதுக்கப்புறம் சார்ஜர், இதன் மீதான வரியை 15% அப்படின்ற மாதிரி குறைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்க வரியை 6% குறைத்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள்லேயே தங்கத்துடைய விலை கடகடன்னு குறைந்து இப்போ 3000க்கு மேலே ஒரு சவரனுக்கு குறைந்திருக்கு. ஆனால் அதனால வந்து இதுதான் தங்கம் வாங்குறதுக்கு சரியான நேரம். இன்னும் ஒரு வாரத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அதிகமாக குறைஞ்சிரும். அடுத்தது பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா 6.4% வந்து அதோடைய விலை குறைத்திருக்காங்க. அடுத்தது 3 புற்றுநோய் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு வந்து வழங்குறாங்க. அடுத்தது ஃபெரோ நிக்கல் மற்றும் பிளிஸ்டர் காப்பர், இதன் மீதான அடிப்படை சுங்க வரியை மொத்தமாகவே நீக்கிடுறாங்க. அடுத்தது இந்த எக்ஸ்ரே இயந்திரங்களில் மருத்துவம், அறுவை சிகிச்சை, கால்நடை மருத்துவ பொருட்களுக்கான எக்ஸ்ரே இயந்திரங்கள் இருக்குல்ல, அதற்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு வழங்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 25 முக்கியமான கனிமங்கள் மீதான வரியை முழுமையாக விலக்கு பண்ணுறாங்க. அப்புறம் இறால் மற்றும் மீன் தீவனத்துடைய சுங்க வரியை 5% குறைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தோல் பொருட்கள் மீதான சுங்க வரியும் குறைத்திருக்காங்க. அடுத்தது ஏஞ்சல் வரியை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஏஞ்சல் வரி அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குல்ல, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து முதலீட்டை வந்து ஈர்ப்பாங்கல்ல, எங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்ட வந்து முதலீடு ஈர்ப்பாங்க. அந்த மாதிரி முதலீட்டை அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த டைமில் வந்து அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இந்த சந்தை மதிப்பிற்கு மேலே வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே போடுற ஒரு வரி தான் இந்த ஏஞ்சல் வரி. அந்த வரியை வந்து மொத்தமாகவே ரத்து பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகத்திற்கான வரியை குறைத்திருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, எம்என்சி, அந்த கம்பெனிக்கு மேலே இருக்கிற வரியையுமே குறைத்திருக்காங்க. இதுவரைக்கும் 40% இருந்த வரியை இனிமேல் 34% குறைத்திருக்காங்க. அதே மாதிரி சில பொருட்களுடைய வரியை உயர்த்திருக்காங்க. இதனால் அந்த பொருட்களுடைய விலையெல்லாம் உயரும். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா தொலைத்தொடர்பு உபகரணங்கள், அதோடைய அடிப்படை சுங்க வரியை 10% இருந்ததுலேருந்து இப்போ 15% அதிகரிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் பொருட்களுக்கான சுங்க வரியை உயர்த்திருக்காங்க. அம்மோனியம் நைட்ரேட்டுடைய சுங்க வரியை 7.5% இப்போ 10% அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இறக்குமதி செய்யப்பட்ட குடைகள், அதுக்கப்புறம் ஆய்வக ரசாயனங்கள், இதையுமே வந்து இதோடைய வரியையுமே அதிகப்படுத்தியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஆந்திர தலைநகர் அமராவதி மேம்பாட்டிற்காக பட்ஜெட்டில் எவ்வளவு ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் ரூபாய் 15,000 கோடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராவுடைய தலைநகராக அமராவதியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதற்காக மத்திய அரசு ரூபாய் 15,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பீகாரில் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு ரூபாய் 26,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா பீர்பைண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல 21,400 கோடி மதிப்பில் 2,400 மெகாவாட் திறன் கொண்ட புதிய மின் நிலையம் வந்து அமைக்க போகிறாங்க. ஓகே, அடுத்தது பீகாரில்
கோசி மற்றும் மெச்சி இந்த 2 ஆறுகளையும் இணைக்கிறாங்க. இதற்காக ரூபாய் 11,500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. பீகார் மாநிலத்தில் கயா அப்படிங்கிற பகுதியிலிருந்து பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் அது வரைக்கும் புதிய பொருளாதார மண்டலம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முத்ரா கடன் உதவி திட்டம் யாருக்காக வழங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் தொழில் முனைவோர். ஏற்கனவே நிறைய எக்ஸாமில் முத்ரா இந்த கடன் உதவி திட்டம் இருக்குல்ல, இது பற்றி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. முத்ராவுடைய விரிவாக்கம் பாருங்க, மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி லிமிடெட் அப்படிங்கிறது. இந்த திட்டத்துடைய முழு பெயர் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிறது. இது 2015 ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்னன்னா புதிதாக தொழில் தொடங்குவாங்கல்ல, புதிதாக இல்லை, பொதுவாக தொழில் முனைவோருக்கு இது வந்து வழங்குவாங்க. இதில் அதிகபட்சமாக ஒருத்தங்க 10 லட்சம் வரைக்கும் தான் பெற முடியும், கடனாக பெற முடியும். இப்போ வந்து அது 20 லட்சமாக அதிகரிச்சிருக்காங்க. ஏற்கனவே கடன் பெற்று வெற்றிகரமாக திருப்பி செலுத்தவங்களுக்கு தான் வழங்குவாங்க. இது பாருங்களேன், இப்போ ஒருத்தங்க இது நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இப்போ ஒருத்தங்க வந்து தொழில் நடத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கடன் வேணும். அப்போ அவங்க சிசு திட்டத்துக்கு கீழே கடன் பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 வந்து கொடுப்பாங்க. ஒருத்தங்க சிசு திட்டத்தில் எலிஜிபிள் பெற்றாங்கன்னா தான் சிசு திட்டத்தில் வந்து கடன் பெறுவாங்க. அடுத்தது கிஷோர் திட்டத்தில் வந்து ஒருத்தங்க வந்து கடன் பெறுறாங்க அப்படின்னா அவங்க 50,000 5 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அதுவே தருண் திட்டத்தில் வந்து அவங்க பயன்பெறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் வந்து கடன் கொடுப்பாங்க. இப்போது யாரெல்லாம் தருண் திட்டத்தில் 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு அதை கரெக்டாக கட்டிட்டாங்களோ அவங்களுக்கு தான் 20 லட்சம் வந்து கடனாக கொடுக்க போகிறாங்க. ஓகே, அடுத்தது பிரதம மந்திரி ஜன்ஜதிய உன்னத் கிராம அபியான் திட்டம் யாருக்காக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் பழங்குடியினர்கள். பழங்குடியினர்களுக்காக பிரதமரின் பழங்குடி வளர்ச்சி கிராம பிரச்சார திட்டம் அப்படிங்கிற ஒன்று பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் 63,000 கிராமங்களில் வசிக்கிற 5 கோடி பழங்குடியின மக்கள் இதன் மூலமாக பயன்பெறுவாங்க. அடுத்தது விஷ்ணுபாத் கோயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் பீகார். இப்போ பார்த்தீங்கன்னா பீகாரில் விஷ்ணுபாத் கோயில் மற்றும் மகாபோதி கோயில் அதோடைய வழித்தடங்களை வந்து மேம்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாமே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குல்ல, அதோடைய வழித்தடத்தை மாதிரியாக கொண்டு தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பீகாரில் இருக்கிற ஆன்மீக தலங்கள் இருக்குல்ல, அதை உலகத்தரம் வாய்ந்த யாத்திரை மற்றும் சுற்றுலா தலங்களாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பீகாரில் பார்த்தீங்கன்னா ராஜ்கிர் சுற்றுலா தலம் அப்படிங்கிற ஒரு சுற்றுலா தலம் இருக்குது, அதையும் மேம்படுத்த போகிறாங்க. இப்போது இந்த ராஜ்கிர் சுற்றுலா தலத்திற்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா இது சின்ன ஊர் மாதிரி தான் இருக்கும். அந்த ஊரில் வந்து இந்து மதத்தை சேர்ந்த கோயில்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி பௌத்த மதத்தை சேர்ந்த கோயில்கள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் சமண மதத்தை சேர்ந்த கோயில்கள் நிறைய இருக்கும். சமண மதம்னா ஜெயினிசம் இருக்குல்ல, அதுதான், அதை சேர்ந்த கோயில்கள் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் சமண கோயில் வளாகத்தில் அங்கே 20வது தீர்த்தங்கரான முனிசுவீரதா அப்படிங்கிறவருடைய ஒரு கோயில் கூட இருக்குது. அது ரொம்ப தொன்மையானது அப்படின்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பீகாரில் நாலந்தா பல்கலைக்கழகமும் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பீகாரில் கயை மற்றும் புத்தகை பகுதிகளில் இருக்கிற ஆன்மீக தலங்களை மேம்பாடு பண்ண போகிறோம் அப்படின்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த 2 ஆண்டுகளில் எத்தனை விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 1 கோடி. வேளாண் துறைக்காக ரூபாய் 1.5 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமும் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் முறையில் காரிஃப் பயிர்களை சர்வே எடுக்க போகிறாங்க. அடுத்தது 32 வகை பயிர்களுக்கு அதிக மகசூல் ரகங்களை வந்து வெளியிட போகிறாங்க. அதுக்கப்புறம் இறால் வளர்ப்பு, பதப்படுத்துதல், ஏற்றுமதி இதற்கெல்லாம் நிதி உதவி வழங்க போகிறாங்க. நபார்ட் வங்கி இருக்குல்ல, அதன் மூலமாக இந்த நடைமுறையை எளிமைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உற்பத்தி துறையில் 5 ஆண்டுகளில் எத்தனை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 1 கோடி. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மாதம் ரூபாய் 5,000 வந்து உதவித்தொகையாக வழங்க போகிறாங்க. அப்படி உதவித்தொகையாக வழங்கி அவங்களுக்கு பயிற்சியும் வழங்க போகிறாங்க. ஓகேவா? இதற்காக 500 தொழில் பழகுனர் மையங்கள் வந்து அமைக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உற்பத்தி துறையில் சிறு குறு நிறுவனங்களுக்கு ரூபாய் 100 கோடி கடன் வந்து வழங்க போகிறாங்க. சிறு குறு நிறுவனங்களுக்கு இயந்திரங்கள் வாங்குறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமலே கடன் கூட வழங்க போகிறாங்க. அதே மாதிரி எளிதாக தொழில் புரிய உதவுவதற்காக ஜன் விஸ்வாஸ் அப்படிங்கிற மசோதா 2.0 வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஏற்கனவே ஜன் விஸ்வாஸ் அப்படிங்கிற மசோதா ஒன்று இருக்குது.
ஜன் விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு, அவர் தெரியாமல் சின்ன சின்ன தப்புகள் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு தண்டனை கொடுத்தா அவர் வந்து அந்த தொழிலே விட்டுட்டு போயிடுவார். ஆனால் அவர் பண்ணுற சின்ன சின்ன தப்புகளுக்கெல்லாம் மன்னிச்சு விட்றது தான், அவருக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காமல் இருக்கிறது தான் ஜன் விஸ்வாஸ் அப்படிங்கிற திட்டம். அந்த திட்டத்தில் 2.0 அடுத்த கட்டம் வந்து செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான மசோதா வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது PM ஆவாஸ் யோஜனா என்பது எது தொடர்பான திட்டம்? இதற்கான ஆன்சர் வீடு கட்டுதல். PM ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 இது பிரதமரின் வீடு வசதி திட்டம் நகர்ப்புறம் 2.0. இதோடைய அடிப்படையில் நகரத்தில் இருக்கிற 1 கோடி மக்களுக்கு வீடு கட்டி தரப்போகிறாங்க. இந்த வீடுகளை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளாடி கட்டித்தர போகிறாங்க. இதை தவிர நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் கூடுதலாக 3 கோடி வீடுகள் வந்து கட்டுறதுக்கான ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அடுத்தது தனியார் துறையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி தொழிலாளர் ஊதியத்தில் எவ்வளவு சதவீதம் பிடித்தம் செய்யப்படும்? இதற்கான ஆன்சர் 14%. இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றீங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு சேர்றீங்க, உங்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கிங்களேன். அதில் வந்து 10% வந்து பிடிப்பாங்க, ஒரு 1,500 ரூபாய் பிடிப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நாங்கள் வந்து பென்ஷனுக்காக பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இனிமேல் வந்து 14% வந்து பிடிக்க போகிறாங்க. அதுதான் இது. ஓகேவா? அடுத்தது புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு மத்திய அரசு சார்பில் 1 மாதம் சம்பளம் வந்து வழங்க போகிறாங்க. இதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனியில் மட்டும்தான். ஓகேவா? ஏன்னா கவர்மெண்ட்டில் தான் ஏற்கனவே கவர்மெண்ட்டே சேலரி தராங்களே. அப்போது இது எதுக்காக அப்படின்னா, 1 மாதம் சம்பளம் தான் கவர்மெண்ட்டே கொடுத்துட்றாங்களே அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் வந்து இளைஞர்களை வேலைக்கு எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு, சேர்ந்த உடனே அவர் வந்து EPFOவில் பதிவு பண்ணுறாங்க. அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் வந்து பதிவு பண்ணுறாரு. அப்படி அவர் பதிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அவருடைய முதல் மாத சம்பளத்தொகையை 3 தவணையாக வந்து வழங்குவாங்க. இது 15,000 வரைக்கும் தான். ஓகேவா? இது இப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ வேலைக்கு சேர்றீங்க, உங்களுக்கு முதல் மாத சம்பளம் வந்து 15,000 ரூபாய். அந்த 15,000 கவர்மெண்ட்டே தந்துடுவாங்க. ஓகேவா? அது ஒரு ப்ளஸ்ஸு. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் EPFலையும் பதிவு பண்ணிட்டீங்க. EPFவில் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சம்பளம் எவ்வளவு? 15,000 தானே. அந்த 15,000 ரூபாவை உங்களுக்கு இன்னொரு வாட்டி கூட தருவாங்க. ஆனால் அது ஒரேடியாக தருவ மாட்டாங்க, ஒரு 3 தவணையாக தருவாங்க. ஓகே, இதெல்லாம் 15,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் 25,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 15,000 அளவிலான காசு வந்து நீங்கள் EPFOவில் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 தவணையாக தருவாங்க. ஓகே, அடுத்தது ஈஸ்ட்ரம் போர்ட்டல். இது ஒரு வெப்சைட். இது ஆகஸ்ட் 2021 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இப்போது இது வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக, அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கானது இது. இப்போ பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஈஸ்ட்ரம் தளம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னா, இந்த தொழிலாளர் துறையில் ஏதாவது சீர்திருத்தங்கள் பண்ணோம் அப்படின்னா அதற்காக இந்த பட்ஜெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க அதை எந்த வெப்சைட்டில் சொல்லலாம், எந்த வெப்சைட்டில் வந்து தொழிலாளர்களுக்கான சீர்திருத்தங்கள் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை வெளியிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெப்சைட்டையே நம்ம அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மத்திய பட்ஜெட்டின் படி மாணவர்களுக்கு கல்வி கடன் எவ்வளவாக அதிகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 10 லட்சம். இப்போது உயர்கல்வி பயில்ற மாணவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வரைக்கும் கல்வி கடன் வந்து வழங்க போகிறாங்க. இதில் வட்டி வந்து வெறும் 3% மட்டும்தான். இது உள்நாட்டில் பயில்ற மாணவர்களுக்கு மட்டும்தான். வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா அதற்கெல்லாம் 10 லட்சம் காசு கொடுக்க மாட்டாங்க. இது வருஷந்தோறும் 1 லட்சம் மாணவர்களுக்கு வந்து வழங்க போகிறாங்க. இது மத்திய அரசு மற்றும் மாநில அரசுடைய எந்த ஒரு சலுகையும் பெறாத மாணவர்களுக்கு தான் வழங்க போகிறாங்க. அதே மாதிரி 1000 ஐடிஐ நிறுவனங்களில் 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வந்து வழங்க போகிறாங்க. அடுத்தது பட்ஜெட்டில் அதிக தொகை எந்த துறைக்காக ஒதுக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாதுகாப்புத்துறை. இப்போ பாருங்கள், நம்ம இந்த பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு மட்டுமே ரூபாய் 6.21 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது மொத்த பட்ஜெட்டில் 12.9%. இதில் ரூபாய் 1.05 லட்சம் கோடி வந்து நம்ம உள்நாட்டிலேயே இராணுவ தளவாடங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது மகளிர், சிறுமிகள் இவங்களுடைய நலத்திட்டங்களுக்காக ரூபாய் 3 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரயில்வே துறைக்காக ரூபாய் 2.62 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்திற்காக ரூபாய் 1.77 லட்சம் கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம், வேளாண் துறைக்காக ரூபாய் 1.5 லட்சம் கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது 2020 ஆண்டு கொரோனா வரும்போது தொடங்கியிருந்தாங்க. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா இந்த திட்டத்திற்கு இந்த பட்ஜெட்டில் ரூபாய் 2.05 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு திட்டத்திற்கே இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த திட்டம் எவ்வளோ முக்கியத்துவம் பெறுது. ஓகே, இந்த திட்டத்தில் 5 கிலோ கோதுமை அல்லது அரிசி இலவசமாக வந்து வழங்கப்படும். இந்த திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது மகளிர் சிறுமிகள் இவங்களுடைய நலத்திட்டங்களுக்காக ரூபாய் 3 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்ல. ஓகே, இப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பட்ஜெட்டில் அப்படின்னா, போன நிதியாண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த நிதியாண்டில் பணியில் சேர்கிற மகளிர் அவங்க 17.2% வந்து உயர்ந்திருக்காங்க. அப்போ நிறைய பேர் வந்து மகளிர் பணியில் சேர்றாங்க அப்படிங்கிறதான் இதோடைய அர்த்தம். அப்போ பணிக்கு செல்கிற மகளிருக்கான மகளிர் விடுதிகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தை பராமரிப்பு மையங்கள், இந்த பணிக்கு போகிறாங்கல்ல மகளிர், அவங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக குழந்தை பராமரிப்பு மையங்கள் இதெல்லாம் அமைக்கப்படும். இதெல்லாம் தொழில் நிறுவனங்கள் கூட இணைந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆண்டுக்கு 1 லட்சத்திற்கு மேலே வருவாய் ஈற்ற 3 கிராமப்புற பெண்களை வந்து 3 கோடி கிராமப்புற பெண்களை வந்து ஊக்குவிப்பு பண்ண போகிறாங்க. அடுத்தது வாத்சல்யா திட்டம் யாருக்காக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குழந்தைகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஓய்வூதிய திட்டத்துக்கு கீழே வாத்சல்யா திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வாத்சல்யா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அது தேசிய ஓய்வூதிய திட்டத்துக்கு கீழே அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் என்ன அப்படின்னா சிறார்களுடைய பேரில் அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது பாதுகாவலர்களோ இந்த வாத்சல்யா ஓய்வூதிய திட்டத்துக்கு கீழே சந்தா செலுத்தலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு வச்சுங்களேன். அப்போது நான் வந்து என்பிஎஸ், அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கீழே மாதம் இவ்வளோ ரூபா வந்து பென்ஷன் வந்து கட்டிகிட்ருக்கேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் என் குழந்தை பேரில் நான் வந்து கொஞ்சம் காசு வந்து இந்த என்பிஎஸ் ஸ்கீமில் இந்த வாத்சல்யா திட்டத்துக்கு கீழே வந்து பண்ணிகிட்ருக்கலாம். அதான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது இதற்காக தேசிய ஓய்வூதிய திட்டம் இருக்குல்ல, அது கீழே வந்து வகை பண்ணியிருக்காங்க. இதில் சிறார்கள் 18 வயது அடைந்த உடனே இந்த திட்டத்தை அவங்க வேற ஒரு சேமிப்பு திட்டமாக கூட மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்தது இதை தவிர பட்ஜெட்டில் இருக்கிற சில முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 30 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 14 பெரிய நகரங்களில் அதெல்லாம் மேம்படுத்த போகிறாங்க. அதற்காக நிதியுதவி வந்து வழங்க போகிறாங்க. அடுத்தது பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம், பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. இது 2000ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. டிசம்பர் 25ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே 4வது கட்டமாக 25,000 கிராமப்புற சாலைகளை அமைக்கிறதுக்கான திட்டம் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த பட்ஜெட் வந்து 4 பிரிவினரை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அவங்க அப்படின்னா ஏழைகள், மகளிர், இளைஞர்கள், அதுக்கப்புறம் விவசாயிகள். அடுத்தது சூரிய சக்தி திட்டம், பிஎம் சூரிய கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறது. இதோடைய அடிப்படையில் 1 கோடி வீடுகளுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆராய்ச்சி பணிகள் மற்றும் மாதிரி வடிவமைப்பு, இந்த புரோட்டோடைப் மேக்கிங் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உருவாக்குறதுக்காக அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அறக்கட்டளைகளுக்கு இதுவரைக்கும் 2 வித வரி விதிப்பு முறைகள் இருந்தது. அந்த 2ஐயும் இணைத்து இப்போ ஒரே விதமாக வந்து அவங்க வரி செலுத்தினா போதுமானது. அடுத்தது ஒரு பினாமி இருக்காரு அப்படின்னா அவருடைய சொத்து மதிப்பை அவர் வெளிப்படையாக கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னா அவருக்கு அபராதமும் கிடையாது, தண்டனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து ஒரு 100 கோடி 200 கோடி அப்படின்னு ஒவ்வொரு பினாமி மேலே வந்து சொத்து வச்சுருப்பாங்க. அந்த பினாமிக்கு தெரியும் நம்ம மேலே இவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதை அவர் வந்து அரசுக்கிட்ட நேரடியாக சொல்லிட்டார் அப்படின்னா அவர் தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. அடுத்தது இப்போ ஒருத்தருக்கு வெளிநாட்டில் ரூபாய் 20 லட்சம் வரையிலான அசையும் சொத்து இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமான டீட்டெயிலை அவர் கவர்மெண்ட்டுக்கிட்ட இனிமேல் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஒருவேளை 21 லட்சம், அதாவது 20 லட்சத்துக்கு மேலே அவருக்கு வந்து அசைகிற சொத்து இருக்குது அப்படின்னா அதை அவர் இனிமேல் சொல்லணும். ஆனால் அதுக்கு கீழே அவருக்கு வந்து அசைகிற சொத்து வெளிநாட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து அவர் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அப்படி அவர் சொல்லணும்னா சொல்லலாம். ஆனால் அப்படி அவர் சொல்லலைனாலும் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க பாயிண்ட் எல்லாம் லைட்டாக குழம்பும். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து வரி விதிப்பு முறை இருக்குல்ல, அதில் தனிநபர்களுக்கு நிலையான கழிவு அது ரூபாய் 50,000லேருந்து 75,000 வந்து அதிகரிச்சிருக்காங்க. நிலையான கழிவு அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் 5 லட்ச ரூபா ஒரு வருஷம் சம்பாதிக்கிறீங்க.
இப்போ உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து நீங்கள் கட்டி ஆகணும், கரெக்டாக? இப்போது 5 லட்சத்திற்கும் இன்கம் டேக்ஸ் போடாமல் 5 லட்சத்துலேருந்து ஒரு 50,000 குறைங்க. அப்போ 4.5 லட்சம், 4,50,000 ரூபா இருக்கா, அதுக்கு வரி போடுவோம் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. இது இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் குறைச்சிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 குறைக்க மாட்டாங்க, 75,000 குறைப்பாங்க. ஓகே, அப்போது 4,25,000 இருக்குல்ல, அதற்கு தான் வரி போட போகிறாங்க. அப்போது இதன் மூலமாக ஒருத்தருக்கு 17,500 ரூபாய் வந்து சேமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி குடும்ப ஊதியம் பெறுறாங்கல்ல, அவங்களுக்கு நிலையான கழிவு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அது 15,000 25,000 வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி அப்படின்னா, ஒருத்தர் குடும்ப ஊதியம் பெறாரு அப்படின்னா அவங்களுக்குமே டேக்ஸ் வந்து போடுவாங்க. அப்படி டேக்ஸ் போடும்போது ஒருத்தங்க வந்து ஒரு வருஷம் குடும்ப ஊதியம் 3 லட்ச ரூபா பெறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 15,000 குறைப்பாங்க. 15,000 குறைச்சிட்டு 2,85,000 ரூபா இருக்கா, அதுக்கு மட்டும்தான் டேக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 25,000 குறைச்சிட்டு மீதி இருக்க காசுக்கு தான் டேக்ஸ் போட போகிறாங்க. அதாவது 3 லட்சம் வந்து ஒரு வருஷம் அவர் ஓய்வூதியமாக பெறாரு அப்படின்னா அதில் 25,000 குறைப்பாங்க. அப்போ 2,75,000 ரூபாய் இருக்குமா, அந்த காசில் டேக்ஸ் போடுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நல்ல விஷயம்தான், அதாவது மக்களுக்கு நல்ல விஷயம்தான். ஓகேவா? அதே மாதிரி டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், அதாவது டிடிஎஸ் தாக்கல் பண்ணுறதுக்கு தாமதம் ஆச்சு அப்படின்னா இனிமேல் அதை கிரிமினல் குற்றமாக கருத மாட்டாங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு இப்போ ரெண்டு மூலமாக, அதாவது வாடகை மூலமாக வந்து வருமானம் வருது, ஒரு கடை வாடகை, இதன் மூலமாக வருமானம் வருது. அடுத்தது இல்லை அவர் ஒரு புரோக்கராக இருக்கார், அவருக்கு கொஞ்சம் கமிஷன் காசு வருது, அதன் மூலமாக வருமானம் வருது. இதெல்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து டிடிஎஸ் தாக்கல் பண்ணணும். அந்த மாதிரி தாக்கல் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இனிமேல் அது ஒரு கிரிமினல் குற்றம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் 9 அம்சங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அது அப்படின்னா வேளாண் துறையில் உற்பத்தி மற்றும் நெகிழ்வுத்தன்மை, அடுத்தது வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, அடுத்தது மனிதவள மேம்பாட்டுடன் கூடிய சமூக நீதி, அடுத்தது உற்பத்தி மற்றும் சேவைத்துறை, அடுத்தது நகர்ப்புற மேம்பாடு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எரிசக்தி பாதுகாப்பு, அடுத்தது உள்கட்டமைப்பு வசதிகள், அடுத்தது புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, அடுத்தது அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பட்ஜெட் பற்றியது. இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.